தஞ்சாவூர் மக்களுக்கு சிறப்பு நற்செய்தி. தஞ்சாவூரில் தவக்கால சிறப்பு கூட்டம் நாள் மார்ச் 21, 22, 23. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். சூழ்நிலைகள் விரோதமாயிருந்தது பூரா கர்த்தர் இன்றைக்கு மாற்றி வைக்க போறாரு. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி பலன் இல்லை என்று சொன்னவன் மற்றவங்களை பலப்படுத்துறான். அல்லேலூயா. தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இடம் CSA தூய பேதுரு ஆலயம், எம் சாவடி, பிளேக் உயர்நிலைப் பள்ளி அருகில், தஞ்சாவூர். தேவ பிள்ளைகளே, இந்த தவக்கால சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு இயேசுவின் சிலுவை தியானத்தை பற்றி அறிந்து தேவாண்மை உணர்ந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ராஜாவே தேவனே வேண்டுதலை கேளுமையா, என் கர்த்தாவே காருண்யரே கண்ணீரை துடையுமையா. என் ராஜாவே தேவனே வேண்டுதலை கேளுமையா, என் கர்த்தாவே காருண்யரே கண்ணீரை துடையுமையா. என் ராஜாவே என் தேவனே, என் ராஜாவே என் தேவனே, என் ராஜாவே தேவனே வேண்டுதலை கேளுமையா, என் கர்த்தாவே காருண்யரே கண்ணீரை துடையுமையா. மிகுந்த கிருபைகளால் ஆலயம் வருகின்றேன், உமது மிகுந்த கிருபைகளால் ஆலயம் வருகின்றேன். பயபக்தியோடு பரிசுத்தரே உம்மை பணிந்து வணங்கிடுவேன், பயபக்தியோடு பரிசுத்தரே உம்மை பணிந்து வணங்கிடுவேன். என் ராஜாவே என் தேவனே, ராஜாவே என் தேவனே, ராஜாவே தேவனே வேண்டுதலை கேளுமையா, என் கர்த்தாவே காருண்யரே கண்ணீரை துடையுமையா. உயர்த்தி வையுமையா, எதிரிகள் முன்பாக என் தலையை உயர்த்தி வையுமையா. என் வழியை சீர்படுத்தி வீதியில் நடத்துமையா, என் வழியை சீர்படுத்தி நீதியில் நடத்துமையா. என் ராஜாவே என் தேவனே, என் ராஜாவே என் தேவனே, ராஜாவே தேவனே
கர்த்தாவே காருண்யரே கண்ணீரை துடையும் ஐயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையாலே, கிருபையாலே, இரக்கத்தினாலே முடிசூட்டி உங்களை நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று நினைத்தேன். எபேசியர் 4:31 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். சகலவிதமான கசப்பும் கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சகலவிதமான கசப்பு வேதனையும் உங்களை விட்டு நீங்க. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அது சந்தோஷத்தை கொண்டு வரல. நம்ம ஒன்று நினைச்சா எதிர்மறையாக தான் நடக்கிறது. அது நமக்கு வேதனையை கொண்டு வருது. கசப்பு நிறைந்த வாழ்க்கை. திடீரென்று விபத்து, திடீரென்று ஆபத்து, திடீரென்று அபகரித்து ஏமாற்றுகிறவர்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்பின் பாதையில் கடந்து போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கவோ மற்றதை பற்றி நினைக்கவோ நமக்கு மனமே வரலை. இரவும் பகலும் அது நம்மை அப்படியே வாட்டி வதைக்கிறது. வேதத்தை வாசித்தீங்கன்னா, நகோமின்னு ஒரு அம்மா இங்கே பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அடுத்த நாட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்கான்னு எல்லாம் ஓடுனாங்க. எத்தனையோ லட்சங்களை செலவழித்து படித்து எல்லாம் இது பண்ணி போனாலும் இப்போ சொல்கிறாங்க, உங்கள் நாட்டுக்கு திரும்பி போங்க. இவ்வளோ வேதனையாக இருக்கும்ல, காலங்கள் எவ்வளோ வீண கசப்பாக்கிட்டாங்க. நகோமி அப்படித்தான். போன இடத்துல கணவன் இறந்து போனார், பிள்ளைகள் இறந்துட்டாங்க. சர்வ வல்லவர் கசப்பை கட்டளையிட்டாருன்னு முறுமுறுத்து அப்படியே வேதனைப்பட்டு தப்பி தவறி எப்படியோ வந்து மறுபடி பெத்லகேமுக்கு வந்தாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க, அப்பத்தின் வீட்டுக்கு வந்தாங்க. பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு அடைக்கலமாக போனாங்க. ராஜா தான் கூப்பிட்டான், யோசேப்கிட்ட சொல்லி உங்கள் கோத்திரங்கள்லாம் வர சொல்லணும். அங்கே போய் நல்ல வேலை செஞ்ச அந்த நாட்டுக்காக பாடுபட்டு உயர்வுக்காக முன்னேற்றத்துக்காக செய்யும்போது என்ன ஆயிடுச்சு, அங்கே அவங்கள கசப்பாக்கிட்டாங்க. வேலைக்கு ஏற்ற கூலி கொடுக்கல, அப்படியே ஜீவனை அரோசிக்கும்படி எல்லாவற்றின் மேலே ஒரு வெறுப்பு கசப்பு உண்டு பண்ணி வேதனைப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க, முறையிட்டாங்க. அப்படி முறையிடும் போது அடுத்து மாராவுக்கு வராங்க. குடிக்கிற தண்ணியே கசப்பு. கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே அதை போட்ட உடனே நன்னீராக மாறிடுச்சு. இன்றைக்கு இயேசுவின் வாழ்க்கையை பாருங்களே. எதுக்கு அவர் சிலுவையில் ஜீவனம் கொடுக்கணும்? எதுக்கு கசப்பு நிறைந்த காடியை கொடுத்தாங்க? தாகமாக இருக்குன்னா தண்ணியில் கொடுத்துருக்கணும். இவங்க ஏன் கசப்பை கொடுத்தாங்கன்னா, மனிதனுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு தேவனை அப்படியே கசப்பாக்குது. பாவ வாழ்க்கை, சிற்றின்ப மோகம், மாயை, உலக மாயை, இது அப்படியே ஆண்டோடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு பதிலாக விஷமாறி போயிடுது, கசப்பாக்கிறது. இயேசு அந்த காடியை சுவைக்க மனதில்லாது இருந்தாராம். கசப்பு நிறைந்த காடியை கொடுத்தாங்க. ஏன்? இந்த கசப்பு நிறைந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் நன்னீராக மதுரமாக மாற இயேசு அந்த பாதையில் கடந்து போய் நமக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை காட்டத்தான் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாராம். அந்த இயேசு இன்னைக்கு நம்மகிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நற்கனிதரும் திராட்சை செடியாக உன்னை நட்டு வைத்தேன். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் 19 சொல்றாரு, நற்கனிதரும் மரமாக திராட்சை செடியாக உன்னை நட்டு வைத்தேன். நீ ஆகாததாய் கசப்பான கனியை கொடுத்தது என்ன?
கனியை கொடுக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம பேச்சு, நம்ம நடவடிக்கை தேவனை பின்பற்றுகிற காரியத்தில் ஆகாததா இல்லை, நற்கனிதர் மரங்களாக மாறத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறோமா? பிரியமான கனி கொடுக்கிறோமா? சகலவிதமான கசப்பான வாழ்க்கை அவரை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகலவிதமான கசப்பையும் மூர்க்கத்தையும் கோபத்தை உங்களை விட்டு அகற்றி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கசப்பான வாழ்க்கையை அல்ல, மதுரமான வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபமணி, ஆண்டவரே என்னை நடத்துன்னு சொல்லி பாருங்களே, அவர் அற்புதமாய் நடத்தி ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல கசப்புகளும் வேதனைகளும் சஞ்சலங்களும் மாறட்டும். ஒரு இன்பம், மதுரமான தண்ணீர் உண்டாகட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற வேதனையான வடுவுகள், துக்கங்கள் விலகட்டும். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யவும், சுகமாய் தங்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.